வணக்கம். இன்று வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டிலே வடமாகாணத்திலே கடற்றொழிலாளர்கள் சமகாலத்திலே எதிர்கொள்கின்ற பிரச்சினை தொடர்பாகவும் வடக்கு மாகாணம் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் உட்பட்ட பகுதிகளிலே கடற்றொழிலாளர்கள் தொடர்ந்து எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தீர்வின்றி தொடர்கிறது அல்லது முறையற்ற சட்டவிரோதமான தொழில்கள் இன்று வரைக்கும் கட்டுப்படுத்தப்படவில்லை. அந்த வகையிலே 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவிட்டதுக்கு பிற்பாடு இன்று வரைக்கும் வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் அபிவிருத்தி சார்ந்த நிலையிலே மாற்றங்கள் ஏற்படவில்லை. அது கவலை அளிக்கின்றது, வேதனை அளிக்கின்றது. 2009ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கமும் உலக நாடுகளும் சேர்ந்து ஒரு ஆயுத யுத்தத்தை மௌனித்தார்கள் திட்டமிட்டு. ஆனால் ஆயுத யுத்தம் மௌனிக்கப்பட்டாலும் இலங்கையிலுடைய அரசாங்கங்கள் மாறினாலும் அரசுகளின் கொள்கையில் மாற்றம் ஏற்படவில்லை. அந்த மாற்றம் இன்று வரைக்கும் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்களுடைய நிலையிலே தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அதற்கு உதாரணமாக சொல்ல போனால், யுத்தத்தின் பாதிப்பில் இருந்து எங்களை மீட்டதாக அரசாங்கம் உட்பட ஐநா உட்பட சர்வதேச நாடுகள் கூறி வந்தாலும் எங்களுடைய கடற்றொழில் அபிவிருத்தியிலே பின்தங்கிய நிலையிலே தான் நாங்கள் நிற்கின்றோம். இலங்கையிலுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை தவிர்ந்த ஏனைய மாகாணங்களிலே நடைபெறுகின்ற தொழில்முறையிலே மிகப்பெரிய முன்னேற்றமும் அபிவிருத்தியும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆனால் வடக்கிலே இன்று வரைக்கும் நாங்கள் சட்டவிரோதமான தொழில் அல்லது முறையற்ற தொழில் அல்லது இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் எங்களுடைய வடகிழக்கு மாகாணத்திலே முற்றாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதற்கு குறிப்பாக கடந்த அமர்வுக்கு முந்தைய அமர்வு இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே வடக்கிலே நாங்கள் ஒரு கடற்றொழில் சமூகமாக இலங்கை அரசாங்கத்தை நோக்கி கேட்ட கேள்வியிலே வடக்குக்கு ஒரு நீதி, புத்தளம் மாவட்டம் கட்பிட்டி முகத்து வாரத்துக்கு ஒரு தீர்வா என்று வடக்கு கடற்றொழில் சமூகம் தொடர்ந்து இந்த அரசுகளை நோக்கி அல்லது இலங்கையினுடைய அரசாங்கங்களை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தன. அந்த கேள்வியை பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மாறி கேட்டிருக்கின்றார். வடக்குக்கு ஒரு சட்டம், நீர்கொழும்புக்கு ஒரு சட்டமா என்று கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் பாராளுமன்றத்திலே ஒரு சட்டம் ஒரு நீதி என்று சொல்கின்ற அரசாங்கங்களும் அரசுகளும் ஏன் இந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள்? ஆனால் வடக்கிலே யுத்தம் முடிந்து பல அபிவிருத்தியை செய்தோம், பல முன்னேற்றங்களை செய்தோம் என்று கூறுகின்ற மஹிந்தா, ரணில், மைத்ரிபால சிறிசேன மற்றும் இன்றைய அனுரகுமார திசாநாயக்கா வரையான இந்த ஜனாதிபதிகள் ஆட்சி காலத்திலே வடக்கு கடற்றொழிலாளர்கள் எந்தவித முன்னேற்றத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அரசாங்கங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. அரசாங்க கொள்கையிலே எந்த மாற்றமும் இல்லை. யுத்தம் முடிவிட்ட பிறகு இது வடக்கு கிழக்கு தமிழர்கள், கடலை ஆண்டவர்கள், கடலை ஆள்பவர்களை கடலை விட்டு அந்நியப்படுத்த வேண்டும் என்ற அரச கொள்கையின் அடிப்படையிலே இந்த அரசாங்கங்கள் செயல்படுகிறது. அதிலும் குறிப்பாக தமிழர்களுடைய கலை, கலாச்சார, சமூக விடயங்களிலே அல்லது கடற்றொழிலாளர்கள் விடயங்களிலே எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. வெளிநாடுகளும் சரி, ஐநாவும் சரி, IMFம் சரி வடக்குக்கு வரும்போது யுத்தத்துக்கு முன்பு இந்த வடக்கு கடற்றொழிலாளர்கள் எப்படி சிறப்பாக இந்த கடலிலே உழைத்து சுதந்திரமாக வாழ்ந்தார்களோ, கடலையும் கடல் சூழலையும் பாதுகாத்து எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு கடலை கையளிக்க வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டோடு இருந்த சமூகம் இன்று இந்த இலங்கையை ஆண்ட அரசுகளால் பிரிக்கப்பட்டு நாங்கள் ஒரு சமூகமாக ஒற்றுமையாக வாழ்ந்த வடகிழக்கிலே இன்று பல திசைகளாக அரசியலுக்காக தமிழரை பிரித்து இந்த வடக்கு கிழக்கு கடல் மீது சர்வதேச நாடுகளும் வெளிநாடுகளும் அல்லது இலங்கை அரசின் கொள்கையோடு எங்களை அழிக்க நினைக்கின்றார்கள். நாங்கள் ஏன் கூறுகின்றோம் என்றால், யுத்தம் முடிந்ததுக்கு பிற்பாடு ஒரு மயிலிட்டி துறைமுகம் மட்டும்தான் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிற்பாடு மேலதிகமாக எந்த அபிவிருத்தியும் செய்யப்படவில்லை. யுத்தம் முடிந்து 2009ஆம் ஆண்டு வடக்கு கடற்றொழிலாளர்கள் வந்து OFR கண்ணாடி இளைஞர் படகிலே தொழிலில் ஈடுபட்டார்கள். இன்று வரைக்கும்
அந்த கண்ணாடி இளைஞர் படகிலே தான் நாங்கள் வடக்கு கடற்தொழிலாளர்கள் தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எந்த மாற்றமும் எந்த அபிவிருத்தியும் இந்த அரசாங்கங்களால் கொண்டு வரப்படவில்லை. இது உண்மையிலே வேதனை அளிக்கின்ற விஷயம். இனிவரும் காலங்களிலாவது எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துறை சார்ந்த புத்திஜீவிகள் அல்லது சமூக ஆர்வலர்கள் வடக்கு கடற்தொழிலாளரோடு கடற்றொழில் இணையத்தோடு இணைந்து அடுத்த 10 வருடங்களிலே வடக்கு கடற்தொழிலாளர்கள் எதை நோக்கி நகர வேண்டும், எங்களுடைய கடலை நாங்கள் எப்படி முகாமைத்துவம் செய்து அந்த கடலிலே மீன்பிடிக்க வேண்டும் என்ற அபிவிருத்தியை மக்கள் மத்தியிலே உருவாக்கி அதற்குரிய வழி செய்ய வேண்டும் என்று இந்த புத்திஜீவிகளையும் சமூக செயற்பாட்டாளரையும் அல்லது இந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்று கூறிக்கொண்டிருப்பவர்களை நாங்கள் கேட்கிறது. வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயகத்திலே கடலும் தமிழர் தாயகத்துக்கு சொந்தமானது. அது நோக்கி ஒரு அபிவிருத்தியை யாழ் பல்கலைக்கழகத்திலே புதிதாக பதவியேற்றிருக்கும் துணைவேந்தர் ஐயா அவர்களையும் வேண்டுவது, மிகப்பெரிய பலமும் பொருளாதாரமும் கொண்ட கடலை நாங்கள் எப்படி முகாமைத்துவம் செய்ய வேண்டும், எப்படி அபிவிருத்தி செய்து அதில் எங்களுடைய சமூகத்தை தொழிலிலே ஈடுபட்டு கடலை நாங்கள் ஆண்டு எங்களுடைய வடகிழக்கு மாகாண அல்லது இலங்கை மக்களுக்கான புரதமான சத்தான கடல் உணவை வழங்குவதற்கு உரிய வழிமுறைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் யுத்தம் முடிந்ததிலே இருந்து வடக்கு கடற்தொழிலாளர்களை இலங்கை அரசின் கொள்கை, அரசாங்கத்தின் கொள்கை அல்ல, அரசாங்கத்துக்கு மாறி மாறி வாரவர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்ட சமூகமாகத்தான் வடக்கு கடற்தொழில் சமூகம் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இலங்கையில் இறுதியாக வந்து அல்லது மக்கள் ஆதரவை பெற்று அல்லது இந்த நாட்டை மாற்றுவர் என்று கூறப்பட்ட இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்காவை 1.5 வருடங்களுக்கு மேலாக வடக்கு கடற்தொழிலாளர் இணையம் கடற்தொழிலாளர்கள் பிரச்சினை பற்றி பேச வேண்டும் என்று பகிரங்க அழைப்பை விடுத்து கூட செவிசாய்க்காத ஒரு அரசாங்கமாக இந்த அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் இருக்கின்றது. எங்களுக்கு கவலை அளிக்கிறது. நாங்கள் வன்முறை நோக்கி அல்லது போராட்டம் நோக்கி கொழும்பிலே வந்து அவருடைய அலுவலகத்துக்கு முன்னுக்குத்தான் போராட்டம் செய்தால் தான் நீங்கள் இந்த மக்களுடைய குரலை கருத்துக்களை கேட்பீர்களா என்று மீண்டும் ஒரு முறை இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை கேட்கின்றோம். நாங்கள் இலங்கையிலே இறமையுள்ள நாட்டு மக்கள், நீங்கள் இலங்கை ஜனாதிபதி என்ற ரீதியிலே தான் உரிமையோடு உங்களை சந்திக்க நாங்கள் ஒரு சமூகமாக மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் நீங்கள் செவிதாய்த்த பாடம் இல்லை. அல்லது வடக்கு வேற மாகாணமா அல்லது கிழக்கு வேற மாகாணமா என்ற நிலையை ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும். குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்த ரிப்தா புயலுக்கு பிற்பாடு மன்னார் மாவட்டத்திற்கு வருகை என்ற போது மன்னார் மாவட்ட கடற்தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மன்னார் மாவட்ட செயலகத்திலே வைத்து உத்தரவு பிறப்பித்து சென்றிருக்கின்றார். அந்த உத்தரவு இன்று வரைக்கும் உத்தரவாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் புயல் மழை காற்று எந்த தாக்கம் வந்தாலும் எங்களுக்கு எந்த உதவிகளும் இந்த இலங்கையில் எந்த அபிவிருத்தியும் இல்லை. எங்களுக்கு மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ்ப்பாண நகரங்களிலே ஒரு நங்கூரமிடும் துறைமுகம் கூட இந்த யுத்தத்துக்கு பின்பு எங்களுக்கு அமைத்து தரப்படவில்லை. எங்களுக்கு அத்தனை ஆளக்கூடிய ஆண்டு கொண்ட கடற்பகுதி இருந்தும் அந்த அபிவிருத்தி எதுவுமே நடைபெறவில்லை. இந்த அபிவிருத்தி நடைபெறாததற்கு காரணம் அரசினுடைய கொள்கைகள் என்ற ரீதியிலே அதே போன்றுதான் வடக்கிலே கடந்த காலங்களிலே வடக்கு கடற்தொழிலாளர்களை அல்லது இந்த குடாக்கடலை நம்பி தொழிலிலே ஈடுபடுகின்ற மன்னார் தொடக்கம் காரை நகர் வரையான குடாக்கடல் நீர் ஏரியிலே சீன கடல் அட்டை விதைக்கப்பட்டு வந்து பல சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு கச்சேரி நிலையங்களும் திறந்த முறையிலே செயல்படாத இருந்த காலத்தில் மீண்டும் அதே சீன கடல் அட்டையை இந்த அரசாங்கமும் இந்த குடாக்கடலிலே விதைப்பதற்கு சுற்றுச்சூழலுக்கு அல்லது கடல் மாசுபாட்டுக்கு ஆபத்தான வகையிலே மீண்டும் இந்த சீன கடல் குஞ்சுகளை விதைக்க நினைப்பது எங்களுக்கு கவலை அளிக்கிறது. உதாரணமாக தற்போதைய கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஐயா அவர்களும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் அவர்களும் கிராஞ்சியிலே சென்று அன்று அமைக்கப்பட்ட கிராஞ்சி கடலட்டை பண்ணைகள் சிறு தொழிலாளருக்கு பாதிப்பு என்று சட்டவிரோதம் என்று கூறி எங்களோடு வீதியிலே பல
போராட்டங்களை நின்று வழிநடத்தி எங்களுக்கு மொழிபெயர்ப்பாளராக செயல்பட்ட இப்போதைய கடற்றொழில் அமைச்சர் கண்டும் காணாமலுமாக இன்று இருக்கின்றார்கள். இன்றும் கிராஞ்சியில் அந்த அவலம் தொடர்கிறது. அரசியலுக்கு முன்பு எங்களோடு பணியாற்றிய கடற்றொழில் அமைச்சர் அரசியல் பொறுப்பும் பதவியும் கிடைத்த போது இந்த சமூகத்தை விட்டு அந்த பிரச்சனைகளையும் விட்டு மாறி வேறொரு நிலையிலே செயல்படுகிறது. இது வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. அந்த சீன கடல் அட்டை எங்களுக்கு பொருத்தமில்லை என்று எங்களோடு போராடிய அமைச்சர் இன்று அதை செய்ய நினைப்பது அல்லது அதற்கு மாற்று வழியாக அல்லது மாற்று கருத்துக்களை கையாளுகின்றார்கள். கடலிலே குஞ்சு பிடித்து இந்த கடல் அட்டை செய்வது கடல் சூழலுக்கு பாதிப்பானது. ஆனால் இந்த வடக்கிலே எந்த ஒரு கச்சேரி நிலையங்களும் 20% மேல் செயல்படவில்லை. ஆனால் அந்த கச்சேரி நிலையங்களை பொய்யான கணக்குகளும் பொய்யான பொறிமுறைகளும் கூறுவதாக சந்தேகிக்கின்றோம். நாங்கள் அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலே மீண்டும் இந்த சீன கடல் அட்டை என்கிற பகுதிக்கு வேண்டாம் என்பது வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய நிலைமை. அதை கடற்றொழில் அமைச்சர் புரிந்து கொண்டிருந்தவர். ஆனால் அண்மை காலங்களிலே சில அதிகாரிகளின் கருத்திலே மயங்கியோ அல்லது முறையற்ற கொள்கையில் மயங்கியோ இந்த சீன கடல் அட்டையை வடக்கு திணிக்க நினைப்பது கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த அரசாங்கங்கள் மாறலாம், அரசின் கொள்கை மாறாத வகையில் இந்த 2009 இருந்து இன்று வரையும் வடக்கு கடற்றொழில் சமூகம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டு அபிவிருத்தி முன்கொண்டு செல்லப்படாத ஒரு துப்பாக்கிய நிலையே ஏற்படுகிறது. இதை கருத்தில் எடுத்து நாங்களும் இலங்கை குடிமக்கள் என்ற ரீதியிலே ஜனாதிபதியிடம் தான் இறுதியான கோரிக்கையை தொடர்ந்து வைக்கின்றோம். ஜனாதிபதியும் செவிதாக்காவிட்டால் நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்வது என்று மிக விரைவிலே கூடி தீர்மானம் எடுத்து நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று கூறி நன்றி. வணக்கம். நான் முகமது ஆலம், வடமாகாண கடற்றொழில் இணையத்தின் செயலாளர். இன்றைய தினம் நாங்கள் இந்த ஊடக வாயிலாக பல விடயங்களை அரசுக்கும் அதே போன்று ஏனைய தரப்பினருக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தலாம் இருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்புகளிலே இந்திய மீனவர் வருகை தொடர்பாக நாங்கள் கடந்த காலங்களிலே இது தொடர்பாக நேரடியாகவும் நிறைய விடயங்களை அரசுக்கும் அதே போன்று அந்த மீனவ சமூகத்துக்கும் அதே போன்று தமிழக தரப்புக்கும் நாங்கள் நிறைய விடயங்களை சுட்டிக்காட்டி இந்த இந்திய மீனவர் வருகையை கட்டுப்படுத்தக்கூடிய வழிவகைகளை நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். அந்த வகையில் அமைச்சுக்கும் இது தொடர்பாக நாங்கள் தெளிவுபடுத்தியும் இருக்கின்றோம். இருந்த போதிலும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் எந்த கொள்கையும் இல்லாமல் அரசும் சரி அங்கிருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அரசும் சரி இந்த மீனவர் விடயத்திலே திடமான எந்த கொள்கையும் மற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களின் வருகை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாத அல்லது கட்டுப்படுத்தாமலே இருக்கின்றது. மீனவர்கள் அவ்வப்போது தங்களது ஆதங்கங்களை ஊடக வாயிலாகவும் போராட்ட வாயிலாகவும் நாங்கள் வெளிக்கொண்டு வந்த போதிலும் இதற்கான நிலையான ஒரு கொள்கை அரசிடம் இல்லை. அண்மையிலே நாங்கள் பார்க்கின்றோம், எதிர்கால காலங்களிலே தமிழகத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தல் காலங்களை பயன்படுத்தி தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வருகின்ற விடயம் மிதமாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழக அரசியல் கட்சிகள் கூட தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கச்சதீவுக்கு தீர்வை தேடி தருவோம் அல்லது கச்சதீவை மீட்டு தருவோம் என்ற அந்த கொள்கையிலே தங்களது நிலைப்பாட்டை பிரகடனமாக அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இலங்கைக்கு சொந்தமான ஒரு தீவு கூட்டங்களில் ஒன்றான கச்சதீவை எவ்வாறு தமிழகம் தனது நாட்டுக்கு சொந்தமாக பெற்று தருவோம் என்ற வாக்குறுதி அளிக்கிறார்கள் என்பதை வழங்கவில்லை. ஒரு நாட்டுக்கு இறையாண்மை உள்ள ஒரு நாட்டுக்கு சொந்தமான ஒரு பொருளை அல்லது ஒரு கடல் பகுதியை அல்லது ஒரு தீவை எவ்வாறு இன்னொரு நாடு உரிமை கோரலாம் என்பது ஒரு தெளிவில்லாத நிலைப்பாடு இருக்கின்ற இந்த கருத்தை கூட இலங்கை அரசு இன்று வரை கண்டிக்கவும் இல்லை, அதற்கான எதிர்கருத்தையும் கூறவும் இல்லை. தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 300க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளே கச்சதீவை மீட்போம் என்ற ஒரு தொனிப்பொருளிலே ஒரு கருத்தை அங்கு பதிவு செய்கின்றார்கள். இங்கு நான் சொல்வது கச்சதீவை மீட்பது என்பது சாத்தியமல்லாதது, அது நடைமுறைக்கும் ஒத்துவராத ஒரு விடயமாக இருந்தாலும் அங்கிருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற மீனவர்களை ஏமாற்றி அந்த வாக்குகளை சூறையாடுவதற்காக தமிழக அரசியல்வாதிகள் இது ஒரு விடயமாக பார்க்கின்றார்கள். ஒவ்வொரு காலங்களிலும் தேர்தல் காலங்களிலே இவ்வாறான செயற்பாடு நடைபெறுவதை நாங்கள் வழமையாக பார்த்து வருகின்றோம். அண்மையிலே கூட புதிதாக உருவாகி இருக்கின்ற அரசியல் கட்சிகள், தமிழகத்திலே அரசியல் கட்சிகள் புதிதாக உருவாகும் போது இந்த கச்சதீவை மையப்படுத்துகின்றார்கள். எனவே கச்சதீவு என்பது ஒரு இறையாண்மைக்குட்பட்ட இலங்கைக்குட்பட்ட ஒரு பகுதியாகும். எனவே இந்த விடயத்திலே தமிழக மீனவர்களும் தமிழக மீனவ தலைவர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை அவர்கள் சூழ்ச்சிகரமாக தங்களது வாக்கை பெறுவதற்காக உங்களை பகடக்கைகளாக ஆக்க நினைக்கின்றார்கள். எனவே இந்த சூழ்ச்சியின் பின்னால் நீங்கள் விழுந்து விடாதீர்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், இதுவே இலங்கைக்குட்பட்ட பகுதி. எவ்வாறாயினும் நாங்கள் எல்லை
தாண்டி போனால் இலங்கை கடற்படை கைது செய்யும், அங்கிருக்கின்ற மீனவரின் வாழ்வாதாரம் தங்களால் அளிக்கப்படுகின்ற நீங்களே பல தடவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். எனவே எதிர்காலத்தை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். உங்களை தமிழக அரசியல் தலைவர்களுக்கு நீங்கள் கோரிக்கைகளை முன்வைங்க. மாற்று தொழில்முறைகளை உங்களது எல்லைக்குள்ளேயே தமிழகத்திலே நீண்ட கடற்பரப்பு இருக்கின்றது, அதையும் தாண்டி இந்தியா முழுவதும் உங்களுக்கான கடற்பரப்பு இருக்கின்றது. எனவே அந்த கடற்பரப்பிலே உங்களுக்கான தொழில்முறையை உருவாக்கி கொள்ளுங்கள். வெறுமனே நீங்கள் இலங்கை எல்லைக்குள் மீண்டும் மீண்டும் வந்து உங்களது வாழ்வாதாரத்தை இழப்பதோடு கைது நடவடிக்கையிலும் உங்களுக்கு பாரிய அளவிலான இந்த படகுகள் சொத்துக்களை இழப்பதிலும் நீங்கள் இனிமேல் ஆளாகிவிடாதீர்கள் என்பதுதான் எங்களது வேண்டுகோளாக இருக்கின்றது. இதில் இலங்கை அரசுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. எனவே ஒரு திடமான கொள்கை இருக்க வேண்டும். வெளிநாட்டு படகுகளில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், குறிப்பாக தமிழக மற்றும் காரைக்கால் படகுகள் இலங்கை எல்லையை தாண்டும் போது கைது மட்டும் நடக்கின்றது. அது ஒரு சிறிய அளவிலான ஒரு நடவடிக்கை. ஆனால் அரசியல் தீர்விலே அரசியல் கொள்கை என்ன இருக்கின்றது அரசாங்கத்துக்கு என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. முடிவடும் போது மட்டும் ஏதோ ஒரு காரணங்களை கூறுகின்றார்கள். ஆனால் கொள்கை ரீதியாக ராஜதந்திர ரீதியாக இதை எவ்வாறு தடுப்பது என்பது இலங்கை அரசாங்கத்திலும் இன்றும் எந்த விதமான தெளிவான கொள்கை இல்லாமல் இருக்கின்றது. எனவே நாங்கள் ஒன்றை தெளிவாக சொல்கின்றோம், ஒரு கொள்கையை வகுத்துக் கொள்ளுங்கள். இலங்கை எல்லைக்குள் எந்த நாட்டு படகுகள் வந்தாலும் அது கைது செய்வதையும் மீனவர்களை கைது செய்வதோடு இந்த பிரச்சனை முடிவுறாது. இது தீர்வை நோக்கி போக வேண்டியிருக்கின்றது. நாங்கள் கடந்த காலத்திலே பார்க்கின்றோம், இந்த கச்சதீவு விடயத்தை வைத்து அரசியல் செய்தவர்களுக்கு அப்பால் நாட்டின் நிலைமையை நாங்கள் இன்று பார்க்கின்றோம். நாட்டிலே எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இன்று ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த காலங்களிலே இதற்காக இந்த எரிபொருளுக்காக நாங்கள் போராடிய காலம் இருந்தது. அதாவது மீனவர்களுக்கு எரிபொருள் தட்டுக்கை அல்லது விளையாட்டங்களின் போது நாங்கள் போராட்டங்களை நடத்தி அதுக்கான தீர்வை கூட பெற்றிருந்தோம். இருந்த போதிலும் இன்று நாட்டின் உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அசாதாரண யுத்த சூழ்நிலை காரணமாக நாட்டிலும் அது பங்களிக்கின்றது அந்த யுத்தத்தின் வடுக்கள். எனவே அந்த யுத்தம் நடைபெறுகின்ற போது அங்கிருக்கின்ற மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை யாரும் உணர்வுகிறார்கள். சாதாரணமாக ஒரு லிட்டருக்கு 60 ரூபாயை உயர்த்தி இந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இந்த விளையாட்டத்தின் போது சாதாரண மீனவன் தனது வாழ்வாதாரத்துக்காக கடலுக்கு சென்ற மீனவனுக்கான அந்த நிலையான ஒரு வருமானத்தை இழக்கின்றான், தான் கடனாளி ஆகின்றான். எனவே அரசு ஒன்றை இதில் புரிந்து கொண்டு இந்த மீனவர்களுக்கான ஒரு உதவி தொகையாக அல்லது விலையில் மானியமாக ஏதோ ஒன்றை வழங்கி இந்த மீனவரின் வாழ்வாதாரத்தில் அரசும் ஒரு கடினமான தொகையை கணிசமான தொகையை வழங்கி இந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் தனது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இருந்த போதிலும் நாங்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை நாங்கள் கடந்த அரசாங்கங்களை செய்திருந்தோம். இருந்த போதிலும் இந்த அரசாங்கம் 1.5 வருடங்களாகியும் நிறைய பிரச்சனைகள் என்று நாங்கள் எவ்வாறு கடந்த காலங்களில் என்னென்ன பிரச்சனை இருந்ததோ அத்தனை பிரச்சனையும் இன்றும் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் அரசாங்கத்தை நம்பி இருந்தோம். இந்த பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு வகையிலே இந்த அரசு தீர்வை தரும் என்பதற்காக அரசுக்கு எதிரான போராட்டங்களையோ அல்லது அரசுக்கு எதிரான எந்த செயற்பாட்டிலையுமோ இந்த வடக்கு மீனவர்கள் இறங்கி செயற்படவில்லை. இருந்த போதிலும் இந்த அரசாங்கத்தின் மீது நாங்கள் வைத்த நம்பிக்கை இன்று படிப்படியாக இல்லாமலாக்கப்பட்டு ஒரு பெரிய அளவிலான ஒரு கேள்வி எங்கு நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். எனவே மீனவர் விடயத்திலே அரசாங்கத்தின் மெத்தன போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்கள் உள்ள பிரச்சினை ஏதோ ஒரு வகையிலே இந்த அரசு தீர்க்கும் என்று பார்த்தோம். ஆனால் எதுக்குமான தீர்வில்லாத வழியினால் நாங்கள் நிச்சயமாக எதிர்காலத்திலே இந்த எங்களது மீனவர்களின் பிரச்சனையை மையப்படுத்தியதாக பாரிய அளவிலான போராட்டத்தை நாங்கள் வடக்கிலே அல்லது வடக்கு கிழக்கு இணைந்ததாக மேற்கொள்ள இருக்கின்றோம். அதிலே நாங்கள் பார்க்கின்றோம், கடந்த காலங்களிலே பல அரசியல் கட்சிகள் தமிழ் தரப்பாக இருக்கட்டும் ஏனைய தரப்பாக இருக்கட்டும் எல்லோரும் எங்களோடு இணைந்து போராட்டங்களை கலந்து கொண்டார்கள். ஆனால் இப்போது அவர்களே பிரிந்திருக்கின்றார்கள். அவர்களை ஒன்று சேர்த்து ஒரு ஒட்டுமொத்த வடிவிலான தமிழ் மக்களுக்கான தமிழக தமிழ்நாட்டில் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மீனவர்களுக்கான இவர்கள் ஒட்டுமொத்த குரலாக நாங்கள் ஒலிக்க செய்ய ஒரு வழிவகைகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எதிர்காலத்திலே அனைவரையும் ஒன்றிணைத்து அரசுக்கு எதிராக வடக்கு மீனவர்களின் பிரச்சனையை மையப்படுத்தியாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க நாங்கள் ஆயத்தமாகி வருகின்றோம் என்பதை இதிலே பதிவு செய்கிறோம்.